தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதமும் வேதாந்தமும் முரணானவையா? பகுதி 2. இந்த ஞான நிலைக்கு வருவதற்காகத்தான் அத்தனை கர்மாவும் உபாசனையும் வைத்திருக்கிறது. வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி போய்விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவேதான் 100,000 வித்தியாசமுள்ள வர்ணாசிரம தர்மங்கள், இன்னார்தான் இன்ன பண்ணலாம் என்ற அதிகார பேதங்கள் எல்லாம் பூர்வாங்கமாக வைத்திருக்கிறது. வெறும் கர்மாவோடு வித்தியாசத்தோடு நின்று விட்டால் தப்பு. கர்மாவை சொல்கிற வேத பாகம்தான் அர்த்தமுள்ளது, ஞானத்தை சொல்கிற பாகம் அர்த்தம் இல்லாதது என்று சொன்ன பூர்வ மீமாம்சகர்களை திட்டுகிற உத்தேசத்தில்தான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தையே திட்டுகிற மாதிரி பேசுகிறார். அவர் வாஸ்தவத்தில் திட்டினது வேதவாத ரதாக என்று அவரே சொல்கிறபடி வேதத்தை பற்றி வெறும் வாய் சவடாலில் அர்த்தம் பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டுவிட்டு அதன் லட்சியமான அனுபவ ஞானத்துக்கு எத்தனம் பண்ணாதவர்களை திட்டினதுதான். முதலில் கர்மா வேண்டும், அதாவது வேதம் சொன்னபடி காரிய ரூபத்தில் கடமைகளை பண்ண வேண்டும். ஆனாலும் கர்மா இல்லாமல் போகிற பெரிய ஆத்மானுபூதி நிலைக்கு போவதற்கே இது ஆரம்பப்படி என்று தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். இதே மாதிரி முதலில் தேவதா உபாசனை வேண்டத்தான் வேண்டும். ஆனாலும் உபாசிக்கப்படும் தேவதையும் உபாசகனான தானும் வேறில்லை என்று ஆகிறதற்கு ஆரம்ப சாதனமாகவே உபாசிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வித்தியாசங்கள் பார்க்கத்தான் வேண்டும். லோக வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் நமக்குள் காரியங்களை பல தினுசாக பிரித்து கொண்டு அந்தந்த காரியத்தையும் சுத்தமாக பண்ணுவதற்கு என்ன தனிப்பட்ட ஆச்சார அனுஷ்டானாதிகள் உதவி செய்யுமோ அப்படி பிரிந்துதான் அவரவருக்கான தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனாலும் இதுவும் கடைசியில் சகல வித்தியாசமும் போய் எல்லாமும் எல்லாரும் தானே என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ற அடிப்படை உணர்ச்சி இருக்க வேண்டும். வேத அத்தியனம், வேத கர்மானுஷ்டானம் எல்லாம் அந்த வேதமே அவசியமில்லாமல் போய்விடுகிற அகண்டமான மகா அனுபவத்துக்கு வழிதான் என்று வைத்துக்கொண்டு அவற்றை அபியாசம் பண்ண வேண்டும். புஷ்பம் இருந்தால்தான் பிறகு பழம் உண்டாகும். புஷ்பம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அது காய்ந்து போய் விழுந்தால்தான் பழம் உண்டாகும். பூவே இல்லாமல் காய்க்க வேண்டும் என்று இந்த நாளில் வைதிகானுஷ்டானமே இல்லாமல் வேதாந்தத்துக்கு போகிறவர்கள் நினைத்தால் அது யதார்த்தத்துக்கு சரியாக வராது. இதனால் பூவோடையே நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து வேதாந்த ஞானத்துக்கு எத்தனம் செய்யாமல் கர்மடகர்களாக நின்றுவிட்டால் அதுவும் தப்புதான். எதிலும் சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் வேண்டும். கீதையில் சொன்ன மாதிரியே பிருகதாரண்யக உபனிஷத்திலும் 4.3.22 எவன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டானோ அவனுக்கு அந்த நிலையில் வேதம் அத்தனையும் வேதம் இல்லாமல் போய்விடும். தேவர்கள் யாவரும் தேவரல்லாமல் போய்விடுவார்கள். பிராமணர்கள் பிராமணர் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். சண்டாளன் சண்டாளன் இல்லாதவனாகி விடுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்ருதி என்று வேதத்தை சொல்கிற போது அதில் சம்ஹிதை மட்டுமின்றி பிராமணமும் ஆரண்யகமும் உபனிஷத்துகளும் அடக்கம்தான். கீதை ஸ்ருதி இல்லை, அது ஸ்மிருதியை சேர்ந்ததாகவே சொல்வது வழக்கம். ஸ்மிருதிகளை பற்றி பிறகு 14 வித்யைகளில் ஒன்றான தர்மசாஸ்திரத்தை பற்றி சொல்கிற போது சொல்கிறேன். வேத கர்மாவும் உபாசனையும் ஞானத்தில் கொண்டு போய் விடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று கீதையான ஸ்மிருதி சொல்கிறது. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம் என்கிற 3 பிரமாணங்களில் புராணத்திலும் அநேக இடங்களில் வெறும் கர்மானுஷ்டானத்தோடு நின்று விடுவதை கண்டித்திருக்கிறது. தாருகாவனத்தில் ரிஷிகள் கர்ம மார்க்கமே சகலமும் என்று தங்களுடைய யக்ஞோபாசனையிலேயே கர்வப்பட்டு கொண்டிருந்த போது பரமேஸ்வரன் அவர்களுடைய அகங்காரத்தை அழித்த கதையை சைவமான புராணங்கள் சொல்கின்றன. பாகவதத்திலும் இப்படியே
யக்ஞ பத்தினிகளின் உபாக்கியானத்தில் ஒன்றுமே தெரியாமல் இன்னொசென்ட்டாக இருந்த அந்த பிராமண ஸ்திரீகளுக்குத்தான் யக்ஞ புருஷனான மகாவிஷ்ணுவே பாலகிருஷ்ணனாகி வந்திருக்கிறான் என்று தெரிந்தது என்றும், அவர்களுடைய புருஷர்களான கர்ம மார்க்கக்காரர்கள் இதை தெரிந்து கொள்ள முடியாமல் பிறகு ரொம்பவும் பச்சாதாபப்பட்டார்கள் என்றும் வருகிறது. ஆனாலும் பிரமாணங்களில் ஸ்ருதி பிரமாணத்துக்கு பிறகுதான் ஸ்மிருதி புராண பிரமாணங்களை கொள்ள வேண்டும். கர்மா மட்டும் போதாது என்பதற்கு ஸ்ருதி பிரமாணமும் இருக்கிறது என்பதற்கு இங்கே பிருகதாரண்யக உபனிஷத்தை கோட் செய்தேன். ஆனாலும் ஸ்ருதியை கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று பிரிக்கிற போது இது ஞான காண்டமான உபனிஷத்தில் வருவதுதானே. ஞான காண்டத்தில் ஞானத்தை சிறப்பித்து சொல்லி கர்மா லட்சியம் இல்லை என்று சொல்லி இருப்பதில் விசேஷம் ஒன்றுமில்லையே என்று கேட்கலாம். ஆகையால் கர்ம காண்டத்திலேயே கர்மாவே எல்லாம், அதுவே லட்சியம் என்று நினைப்பதை கண்டனம் பண்ணி இருக்கிறது என்பதையும் காட்டுகிறேன். வேதத்தில் சொல்லி இருக்கிற பலவிதமான யஜ்ஞங்களையுமே அதன் நோக்கமறிந்து செய்வது ஸ்லாக்கியந்தான் என்று பகவான் கீதையில் ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோமுகே என்று பாராட்டி சொல்லிவிட்டு, ஆனால் இந்த சகலவிதமான கர்மானுஷ்டானங்களும் ஞானத்தில்தான் பூர்த்தி அடைகின்றன, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே என்றதை வேதத்தின் கர்ம காண்டத்திலேயே ஒரு அழுத்தமான திருஷ்டாந்தத்தால் சொல்லியிருக்கிறது. வெறும் கர்மானுஷ்டானங்களை மாத்திரம் செய்து கொண்டு ஈஸ்வரனை எவன் ஒருவன் உணராமல் இருக்கிறானோ அவன் நெருப்பில் விறகை போட்டு புகையை மாத்திரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அவன் மூடன், அவன் ஆத்மஸ்வரூபத்தை ஒரு நாளும் அறிந்து கொள்ள மாட்டான் என்று ஸ்ருதியில் கர்மகாண்டத்திலேயே தைத்திரிய காடகத்தில் முதல் பிரஷ்னம் கடைசி அனுவாகம் 4ஆம் வாக்கியம் வருகிறது. விறகை மூட்டினால் அதன் மேல் வெண்கல பானையை வைத்து சாதம் வடிக்க வேண்டும். அப்படி தன்னையே ஞானத்தில் பக்குவம் பண்ணிக்கொள்ள பிரயத்தனப்படாமல், பக்குவம் என்றால் சமைக்கப்படுவது என்றே அர்த்தம், நமக்குள்ளே இப்படி முழுமை பெற்று அரிசி சாதமாகிறாற்போல் நன்றாக குழைந்து விடுவதையும் பக்குவம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். வெறுமே யஜ்ஞாதிகள் செய்கிறவன் வெண்கல பானையை ஏற்றாமலே அடுப்பை எரிய விடுகிறவன்தான். இப்படி வேதமே சொல்கிறது. யஜ்ஞத்திலே நெருப்பில் ஹவிஸை போடாமலே பெரிசாக அக்னியை வளர்த்து என்ன பிரயோஜனம்? புகை ஜாஸ்தியாவதுதான் பலன். இந்த மாதிரிதான் கர்ம பலனையே ஹவிஸாக போட்டு எரிக்கிற புத்தியோடு யஜ்ஞத்தை செய்யாவிடில் அது வெறும் புகையாக போய்விடுகிறது. பிரம்மாக்னியில் ஆத்மாவை ஹவிஸாக தர வேண்டும். சம்யமம் என்ற புலனடக்க அக்னியில் இந்திரிய நுகர்ச்சிகளை ஹோமம் பண்ண வேண்டும். பஞ்ச பிராணன்களை ஒன்றிலொன்று ஹோமம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பகவான் கீதையில் சொன்ன ஸ்திதிக்கு போவதற்காகத்தான் திரவிய ரூபமான காரிய ரூபமான வைதிக யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதை தெரிந்து கொள்ளாமல் எத்தனை யஜ்ஞம் செய்தாலும் ஒருவன் கொஞ்சம் கூட புத்திசாலியே இல்லை, அவனுக்கு புத்தியே இல்லை என்று வேதமும் சொல்கிறது. அவனுடைய புத்தி எங்கே போகும்? ஹோம புகை போலத்தான் அதுவும் போகிற இடமெல்லாம் கருப்பாக பண்ணிக்கொண்டு கடைசியில் பிசு பிசுவென்று ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். வேத கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் அது கட்டுவதற்கு பதில் கட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து விட ஆரம்பிக்கும். நிஷ்காமியமாக பகவத் பிரீத்திக்காகவே கர்மாவை பண்ண பண்ண அது சித்த சுத்தியை தந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு போகும். யக்ஞம் என்ற பெயர் இதைத்தான் குறிப்பிடுகிறது. இங்கிலீஷில் இதை சாக்ரிஃபைஸ் என்று தானே சொல்கிறார்கள். யாகம் என்றால் தியாகம் என்றுதான் அர்த்தம். ந மம எனதில்லை என்று ஒன்றை நெருப்பிலே போடுகிற தியாக சித்தம்தான் யக்ஞத்தின் உயர்நிலை. நெருப்பிலே போட்டதை எடுக்க முடியுமா? எடுத்தாலும் அது க்ஷணகாலத்தில் உருச்சிதைந்து தானே போகிறது. அந்த மாதிரி அகங்கார மமகாரங்களை பஸ்மமாக்க வேண்டும். இப்படி உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான
யஜ்ஞம் என்பதை அதன் பேருக்கு நேர் விரோதமாக ஸ்வர்க்க பிராப்தி முதலான சொந்த லாபங்களுக்காக, அல்ப பலன்களுக்காக ஒருத்தன் பண்ணினால் அவன் முட்டாள்தானே?